ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலே கூடிவதற்குள் யாவரை வாழ்த்துகிறேன். ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ரோமர் நிருபத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுடைய முதல் 6 அதிகாரங்களை நாம் சிந்திப்பதற்கு, அதாவது உபதேச சத்தியங்கள் அல்லது நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாச மக்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கிறதான சத்தியங்கள் தான் முதல் 8 அதிகாரங்கள். அதை தொடர்ந்து சிறுவேளையர் குறித்து தேவனுடைய சித்தம், திட்டம் எப்படி இருக்கிறது என்பதையும் 12 முதல் கடைசி வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்கு எப்படி அமைந்திருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் பவுல் மிக தெளிவாய் தன்னுடைய பயண நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறதை வாசிக்க முடிகிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வராக. 1ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையா இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவன் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி இல்லை. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதும் நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழிய செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் அதை நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்துவுடைய விடுதலையை குறித்தும் மிக தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த நாட்களில் பொதுவாக யூதர்கள் அதிகமாய் மேன்மை பாராட்டுவது நியாயப்பிரமாணத்தை தான் நினைச்சுவாங்க, மேன்மை பாராட்டுவார்கள். இன்றைக்கி இருக்குது 10 கட்டளையை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிறது. அது சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை மட்டும் தியானிக்கிறது. இப்படி ஒரு சில காரியங்கள் அதை கடைப்பிடிச்சாதான் நாம் என்ன செய்ய முடியும், பரலோகம் போக முடியும், கிறிஸ்தவனாய் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்துக்கு இன்றைக்கி பெந்தேகோஸ்து ஊழியர்கள் கூட என்ன செய்கிறாங்க, விசுவாசிகள் கூட அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கடைசி நாளிலே நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக தெளிவாக எழுதியிருக்கிறார், மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை என்ன செய்கிறது, ஆளுகிறது. ஒருத்தன் ஜீவனோடு இருந்தால்தான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். இப்போ நம்மளை எடுத்துக்கிடுவோமே, நம்ம 2 வீலரில் போகிறோம், ஹெல்மெட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. எது வரைக்கும் ஹெல்மெட்டு போடுவோம், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நிச்சயம், அப்படி தானே? உயிரோடு இருந்து வண்டி ஓட்டுற வரைக்கும் நம்ம ஹெல்மெட்டு போடுவோம். செத்து போயிட்டான், அவனுக்கு இந்த சட்டத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். செத்தவனை வண்டியில் வச்சு கொண்டு போகிறோம், ஹெல்மெட்டு போடலன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அடுத்து அவன் நிரந்தரமாகவே அந்த சட்டத்தில் இருந்து அவன் என்ன செய்கிறான், விலகி விடுகிறான். அவனுக்கு சட்டமே என்ன செய்யாது. காரணம் அவன் என்ன செய்யட்டான், செத்துட்டான். இப்போ அதே போல் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நியாயம் அங்கே வாசிக்கிறோம். அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஒரு ஸ்திரியாக, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க.
புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் மனைவி அந்த புருஷனுக்கு என்ன செய்தவள்? கட்டுப்பட்டவள். தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய அனுமதியை பெற வேண்டும். அவருக்கு விருப்பமில்லாததை செய்யக்கூடாது. எது வரைக்கும்? புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு. அப்போ போய் அவள் இன்னொரு திருமணம் பண்ணினால் அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் இருக்கும்போதே இன்னொரு திருமணம் முடிப்பது தவறான ஒரு காரியம். புருஷன் செத்து போனான்னு வைங்களா, புருஷன் சில ஆக்சிடெண்ட்டில் செத்து போவாங்க, ஹார்ட் அட்டாக்கில் செத்து போவாங்க, இளம் வயதாக இருக்கும். அவங்களுக்கு நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டியது ஒரு கடமை. அதை நாம் செய்து என்ன வைப்பது தவறு ஒன்றும் அல்ல. அப்படி உள்ளவளை யாரும் விபச்சாரின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. புருஷன் மரித்து போனான், அதற்காக ஒரு திருமணம் ஏற்படுத்துவது அவர்களுக்கு முக்கியம் என்று கண்டபடினாலும் அந்த காரியத்தை செய்கிறாங்க. அதைத்தான் அவர் என்ன செய்ய சொல்றார், வேறொரு புருஷனை அங்கே வாசிக்கிறார். அப்படி போல சகோதரரே, அப்படி போல இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம செத்தாச்சு. நியாயப்பிரமாணம் இயேசு நிறைவேற்றி முடித்தார், அதுவும் செத்து போனது. அதற்கு நாம் என்ன செய்தோம்? செத்து போனோம். உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்று இருக்கிறது, நான் உலகத்திற்கு அறையின்று. இப்போ நியாயப்பிரமாணத்தை இயேசு என்ன செய்தார்? நிறைவேற்றி முடித்தார். இனி நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்மதம் கிடையாது. இப்போ நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கணும்? கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு நம்ம என்ன செய்தோம்? ஆமாம், அவர் நம்ம என்ன செய்கிறார்? அதான் அவர் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பாருங்கள், 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் அதை தான் சொல்றாரு. நாம நியாயப்பிரமாணம் என்கிற ஒன்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ யாருக்கு அடிமையாக? கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இனி நான் உமக்கு அடிமை என்கிறதான ஒரு சட்டத்துக்கு தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செய்தோம்? மரித்தவர்கள் ஆனோ. ஒரு அழிலே சொல்லுங்களா, சோத்ரா. அது 4ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கும் போது அப்படி போல, எப்படி போல? புருஷன் மரித்து போனால் ஒரு ஸ்திரீ வேறொருவரை விவாகம் பண்ணினால் தப்பல்ல. அதே போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தொழிந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி. இப்போ நம்ம யாருக்கு மாறிட்டோம்? கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறியாச்சு. அவங்க யூதர்களுக்கு எழுதுறாரு, நீ இப்போ நியாயப்பிரமாணம் உனக்கு இன்றைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் தாயாகிய மரியாளை நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும் என்கிற ஒரு புதிய நியாயப்பிரமாணத்தை நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க? சேர்த்துடுறாங்க. தோமையாரை என்ன செய்யணும்? புனித அந்தோணியார், ராயப்பர், மிகாவேலு, இதெல்லாம் வேதத்தில் நமக்கு என்ன செய்யாது கிடையாது. நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரே நபர் இயேசு மட்டும்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதெல்லாம் மனுஷிய சட்டங்கள், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து விட்ருக்காங்க. நியாயப்பிரமாணத்தை சேர்த்தது மட்டுமல்ல, இவங்க இப்போ நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம். நாம் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக, அவருக்கு அடிமையாக இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தினாலே என்ன செய்யணும்? மரித்தொழிந்து எழுந்த கிறிஸ்துன்னு வேறு ஒருவர் உடையவர்களாகி. இப்போ நம்ம யாருக்கு சொந்தமாக மாறியாச்சு? நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இப்போ அவருடையவர்களாகியாச்சு. நம்ம எழுதப்பட்ட வார்த்தையின்படி நியாயப்பிரமாணம் என்கிற புருஷன் செத்து போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க.
நியாயப்பிரமாணங்கிற புருஷன் செத்து போனான். இப்போ நம்ம மணவாளன் பெயர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ யாருடைய விருப்பப்படி செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுடைய. செத்து போனவரை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இல்லை அவருக்கு இது பிடிக்காது, இல்லை அவருக்கு இது பிடிக்கும், அதனால் நீங்களும் சாப்பிடுங்கன்னு யாரை தொந்தரப்படுத்தக்கூடாது. சொல்லுங்கள் வாய் திறந்து. இயேசுநாதரை போய் என்ன செய்யக்கூடாது? தொந்தரப்படுத்தக்கூடாது. இந்த புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதை தான் செய்யணும். ஒரு அலையிலே சொல்லுங்க. இயேசுநாதருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும். நாம் போய் நின்றுக்கிட்டு 7ஆம் நாளில் போய் ஆராதிக்கணும்னு போகக்கூடாது. அந்த 7ஆம் நாள் ஆராதனைலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு வாரத்தில் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். இல்லை இப்போ நேசாலம் எடுக்க மாட்டோம், நம்ம அண்ணாச்சி மாறு மாதிரி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. அது அந்த புருஷன். எந்த புருஷன்? நியாயப்பிரமாணம் என்கிற புருஷன் நம்ம மரித்து போனோம். இப்போ இயேசுவுக்கு நம்ம இருக்கிறோம். இயேசுவுக்கு நம்ம தண்ணீரிலே மூழ்கி என்ன செய்கிறோம்? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செய்யா. அவர் தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் நமக்கு மணவாளன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆமேன். சோத்ர். அந்த முறை, அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்பா. நீ இன்னும் நியாயப்பிரமாணத்தையே பற்றி என்ன செய்யாத, பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றார். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. ஆமா, அது மாம்சத்திற்கு ஏதுவான அல்லது மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதா என்ன செய்தது? நம்முடைய அவயவங்களிலே கிரியை செய்தது. அப்படிதானே? இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி? இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு விடுதலை வந்தாச்சு. நியாய பிரமாணம் என்கிற புருஷன் மரித்து போனான். இப்ப கிறிஸ்துவுடனே நாம் என்ன இணைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நியாய பிரமாணம் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்ம இணைச்சிருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலை இப்பவும் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவர் மிக தெளிவாக எழுதுறார். நீ நியாயப்பிரமாணம் கிடையாதாப்பா, அதை முடிஞ்சு போச்சு. அந்த காலங்கள் என்ன செய்து முடிஞ்சு போச்சு. இப்போ நீ எந்த காலத்துக்கு வரணும்? ஆமேன். சோத்ரா. ஹெல்மெட் போடாமல் போன காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ எந்த காலம்? நான் ஹெல்மெட் போடலை, இன்னைக்கு போட மாட்டேன்னா ஐயா ஒன்று என்ன செய்தார்? ஐயா ஒன்று கூப்பிடுதாரு. அங்கே போய் ஒரு 1000 இல்லை, நான் 1982 போடலப்பா. இப்போ 2025 என்ன செய்யணும்? போட்டு தான் ஆகணும். இப்போ அரசாங்கம் வேற, இப்போ சட்டம் வேறு. அப்போ நம்ம மண்ணெண்ணெய் விளக்க வச்சுருந்தோம், இப்போ மண்ணெண்ணெய் விளக்க வைக்க முடியுமா? இப்போ இதிலே பாருங்கள், 132 லைட்டு போட்டால் தான் நமக்கு என்ன செய்யுது? இதையும் வெளிச்சத்தை என்ன ஏற்றலாம்னு பார்க்குறோம். அப்போ எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இயேசுநாதருக்கு எது பிரியமோ அதைத்தான் மேலும் மேலும் நம்ம என்ன செய்யணும். நியாயப்பிரமாணத்தை குறித்து, முந்தைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க. அப்போ அடிமைப்பட்டிருந்தோம். எதுக்கு? பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். நாள் பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம், நல்ல நேரம் பார்த்தோம், கெட்ட நேரம் பார்த்தோம். நாம் அதில் கவனமா? ஆமேன். சோத்ரா. இப்போ நல்ல நேரம் பார்த்து தான் இன்னைக்கு கல்யாணம் முடிக்காங்க. அப்படி தானே? அப்படியே இல்லையா? ஆமாம், அதான் பெந்தேகோஸ்காரனே 90% என்ன தான் பார்க்கான்? அவன் மச்சான் மூலமாக சொல்லிவிட்டு இருப்பான். குணப்படாத ஒரு மச்சான் இருப்பான், அதில் சித்தப்பா இருப்பான், பெரிய இவன் மூலமாக பார்த்து அவனே இப்படி தான் போடுதான். 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள சுபா முகூர்த்த. அப்படி தானே? சரி, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த நாளாக பார்த்தா நிச்சயமா பறையன் டைவர்ஸ் கேட்கான்.
அப்படிதானே? என்ன நாள்? ஆமாம், மங்கள சுபதினத்தில் தான் நடத்துகிறான். ஆனால் அவனும் கோர்ட்டில் போய் வாசலில் நிற்கி என்னது, நீ நல்ல நேரத்தில் முடிச்சா டைவர்ஸே நிச்சயக்கூடாது. பாதிக்கு பாதி எங்கே போய் நிற்கான்? கோர்ட்டு வாசலில் போய். என்னது, நீ நல்ல நேரம் பார்த்தியே, அப்படி தானே? எத்தனையோ பொருத்தம் சொல்லுவாங்களே, எத்தனை பொருத்தம் தெரியுமா உங்களுக்கு? 9 பொருத்தமா தெரியலை, ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவோமே. எத்தனை பொருத்தம்? 10 பொருத்தமா இருக்கட்டும், ஒரு கணக்கு போடுவோம். 9ஓ 10ஓ எத்தனையோ நிச்சயது இருக்கு. இப்போ நாம் நியாயப்பிரமாணத்துக்கு செத்தாச்சு, உலகத்திற்கு பழையவைகள் ஒளிந்தன. இப்போ நமக்கு நியாயப்பிரமாணத்தை விடுங்க. நமக்கு நியாயப்பிரமாணம் முந்தைய ரட்சிக்கப்படாத நாட்கள் இருந்த நாட்கள் செய்த கிரிகள் எல்லாம் நியாயப்பிரமாண என்ன ஒன்று சொல்ல முடியுங்க, நியாயப்பிரமாண கிரியைகள். ரட்சிக்கப்பட்ட பிறகு பெந்தகோஸ்காரனை மாறின பிறகு என்ன செய்யப்படாது? அந்த வழக்கத்தை, ஆமாம், மகளையோ மருமகளையோ பொங்கி போட்டு அனுப்பும்போது 9 வெரைட்டி என்ன செய்யப்படாது, 7 வெரைட்டி. இன்னும் அமைதியாக உட்காந்துருக்கிய. நம்ம டேஸ்ட்டாக செய்தாங்கன்னு பார்த்தா, நான் யாருக்கேனவே இருந்த சபையில் விகேபி ஒரு பாரம்பரிய பெந்தகோஸ்து வீடு. எந்த வீடு? வித்தியாசமாக வச்சுருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, இவ்வளவு வெரைட்டி வச்சு என்ன செய்கிறாங்க, சமையல் பண்ணுறாங்களா, நல்லா தான் இருக்குது. நமக்கு அதே தெரியும், அதுக்கு ஆனாவும் தெரியாது அக்கனாவும். அப்படியே முடிச்சுட்டு வரப்போ ஒரு விசுவாசி கூட பேசிக்கிட்டே வரேன், நம்ம கிருபா அப்பா கூட பேசிக்கிட்டே வரேன். ஏன் பரவாயில்லையா, வித்தியாசமாக. ஆமாம், 9 வகை சாப்பாடு வச்சுட்டாங்க. நீங்கள் ஒன்றும் விவரம் இல்லாமல் இருக்கிய அப்படின்னா, என்னையா என்னை பார்த்து விவரம் இல்லை அப்படிங்க. இந்துக்கள்லாம் நினச்சிவாங்க இப்படி வச்சு போடுவாங்க, அதைத்தான் கட்சிதாங்க அடைச்சி. எப்படி எதே இப்போ இதுதான் நமக்கு நியாயப்பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். பழைய ஸ்வாவம் பழைய கிரியைகள் நமக்கு நினைச்சக்கூடாது, வர கூடாது. அதுக்கு இடமே நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இல்லை அப்படி எவனா வாழ்ந்துருக்கானா பாருங்க. 4 நட்சத்திரம் என்ன இலவலாமோ பார்த்தா முடிக்கான். அடுத்த மாதமே டைவர்ஸ்னு வருது. ஊர் அறிய உலகம் அறிய எப்படி பேருது? அது சாத்தானுடைய கிரியை. ஒரு ஆமேன் சொல்லுங்களா. இந்த பழைய அனுபவங்கள் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம மாடை கூட சொல்லி திட்ட முடியாது. ஏன்னா அது கூட ஜோமணி தான் படுக்கு, ஜோமணி தான் என்ன செய்யுது, எந்திக்கி முழங்கால் போட்டு தான் படுக்கும். நாம் அப்போ இருந்த மாதிரி நினைச்சக்கூடாது, இருக்க கூடாது. இப்போ கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர் இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். அதான் தாவீது சொன்ன, உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க, கற்று தாரும். உங்களுடைய வழிகளிலே என்னை என்ன செய்யுங்க, நடத்தும். ஆமென். அல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோன்று பார்த்து நித்திய வழியிலே என்ன செய்யுங்க, நடத்துங்க. அப்போ நம்ம பழைய சுபாவம் நமக்கு இருக்க கூடாது. நமக்கு என்ன நியாயப்பிரமா இல்லை, நமக்கு அது இல்லை. நமக்கு நியாயப்பிரம் பழைய அனுபவங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம உலக காரியத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இப்போ நம்ம அப்படி என்ன செய்யல, அடிமை படலை. அல்லேலூயா. சோத்திரம். செவ்வாய்க்கிழமையை கண்டு பயப்படக்கூடாது, வெள்ளிக்கிழமையை கண்டு நிச்சயப்படாது பயப்படக்கூடாது, எலுமிச்சம்பழத்தை கண்டு நிச்சயக்கூடாது பயப்பட கூடாது, கவனமாக இருக்கும். அப்படி பயந்தால், யோபு சொன்னான், நான் எதையாவது பார்த்து நான் கையெடுத்து முத்தம் செய்திருந்தால் அப்படின்னு சொன்னான். நான் அப்படிலாம் செய்ததே கிடையாது. அல்லேலூயா. அதனால் நாம் என்ன செய்யணும், அப்பாலே போய் சாத்தானேன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. நாம் அதை செய்தால் திரும்பவும் அந்த பழைய மனுஷனுக்கு என்ன செய்வோம்,
அதை எபேசியரில் சொல்லும்போது சொல்ல பழைய மனிதனை களைந்து போடுங்கள். அல்லேலூயா. இதை கொஞ்சம் அவர் விவரமாக எபேசியருக்கு அவர் என்ன செய்வார், எழுதுவார். பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்க. சட்டையை போட்டு போனோம், சாக்கடையில் விழுந்துட்டோம், இல்லை சகதியில் விழுந்துட்டோம். நல்லா குளிச்சுட்டு திரும்ப எந்த சட்டையை போடுவீங்க? எந்த சட்டை? இல்லை, நான் குளிச்சுட்டேன், அந்த சட்டையை எடுத்து அந்த சகதியில் விழுந்த சட்டையை தூக்கி போடுவோமா? ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இனி பழைய என்னது, பழைய மனுஷன் வரப்படாது. ஒரு கோட்டரை வாங்கு, ஒரு புல்லு வாங்கு, வெத்தலையை வாங்கு, பாக்கு வாங்குன்னு நினைச்சக்கூடாது. கவனமாக இருக்கணும். பழைய மனுஷனை களைந்து போட்டுறானோ. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மனசு என்ன செய்யணும்? மனம் புதிதாகிறபடினாலே மறுரூபமாகுங்கள். இதே ரோமரில் தான் எழுதுறார். எப்படி? வாசிங்க 12:2 வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அல்லேலூயா. மனசு எப்படி மாறிடணும்? புதுசா மாறிடணும். அல்லேலூயா. புதுசா மாறணும். பழைய காரியத்துக்கெல்லாம் ஆப்போசிட்டா என்ன செய்யணும்? மாறணும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஏன்னா கிறிஸ்து என்னும் ஒருவருடையவராயிருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு பேர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. புது ட்ரெஸ் என்னது? பழைய ட்ரெஸ்ஸு சாத்தான். அப்படிதானே? பழைய மனுஷன் கெட்ட நடக்கை, புதிய மனுஷன் ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைய தியானத்தில் இன்றைக்கு முதல் 7 அதிகாரம் முதல் 6 வசனங்களை சிந்தித்திருக்கிறோம். பழைய புருஷன் செத்து போனான். ஆமென். அதனால் பழைய வஸ்திரத்தை களைந்து போட்டு புது மனிதனாகிய புது மணவாளனாகிய இயேசுவை தரித்திருக்கிறோம். மனதில் ஆவியில் என்ன செய்யணும்? மனதிலே மனம் புதிதாக வேண்டும். புதிய ஆவியினாலே என்ன செய்யணும்? மனசு என்ன செய்யணும்? புதுசாக இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு சிலுவையில் நமக்காய் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். எப்படி வாங்கியிருக்காரு? 1 ரூபா கொடுத்து வாங்குற பொருளுக்கு நம்ம என்ன பாராட்டுறோம்? ஒரு பொருளை வாங்கிட்டோன்னு வைங்கலாம், 10 ரூபா. எத்தனை ரூபா? 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்குகிறோம். அதை படக்குன்னு பக்கத்தில் தூக்கிட்டு போனால் விடுவோமா? உனக்கு அறிவு இருக்கா? அப்படிமோ. எத்தனை ரூபா? ஒன்லி 10 rupees. அப்படி தானே? பிரைஸ் எல்லாம். சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் கொடுத்து நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அவர் சித்தப்படி செய்யணுமா, நம்ம சித்தப்படி செய்யணுமா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. அந்த ஆவி நமக்கு இருக்கணும். எந்த ஆவி? இயேசுவாலே மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே. அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தி மீட்டவரே. பாடுதோம் இல்லையா? பாடுதோமா இல்லையா? ஆமாம். அதே போல் நம்ம என்ன செய்யணும்? விலை கொடுத்து வாங்கிய இயேசு என்னும் மணவாளனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். வருகிற நாட்களை தொடர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.